வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து சபைக்கு மூலைக்கல்லாக இருக்கின்றார். அந்த மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டுதான் திருச்சபை எழுப்பப்பட்டிருக்கிறது, திருச்சபை இயங்குகிறது. ஆகவேதான் கிறிஸ்து என் சபை என்று அழுத்தமாக சொன்னார். தேவனால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவனுடைய சபையாக ஒரு இடத்தில் கூடி வருவது எதற்காக என்று நாம் பார்த்தோமேயானால், அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை செலுத்தும்படியாகத்தான். திருச்சபைக்கு தேவனுக்குரிய மகிமையை செலுத்தும்படியாக வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் கடந்து வரும்போது பரிசுத்தத்தை அலங்காரமாக தரித்து கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தில் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. வல்லமையிலும் அவருக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை. தம்முடைய திருச்சபையின் இடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம்தான். திருச்சபையின் மேலான ஒரு அடையாளமே பரிசுத்தம்தான். ஒரு திருச்சபையானது பரிசுத்தத்தை இழக்கும் போது தேவன் அங்கு வேதனைப்படுகிறார், கண்ணீர் விடுகின்றார். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தின் 25 முதல் 27 வசனங்கள் வரைக்கும் தேவனுடைய சபையானது அவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கின்றார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாருங்க, கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறாராம். இந்த உலகம் எல்லாம் அவராலே படைக்கப்பட்டதுதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவருடைய சிருஷ்டிகள் தான். ஆனால் அவைகளில் தேவன் அன்பு கூறவில்லை. தம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறதான அந்த சபையில்தான் கிறிஸ்து அன்பு கூறுகிறாராம். கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிறதான அன்பு எவ்விதமாக அதிகமாகிக் கொண்டே இருக்குமோ அதை போலத்தான் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கிறதான அன்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு மணவாளனின் நேசம் எவ்விதமாக மணவாட்டியின் பேரில் அதிகமாகிக் கொண்டே இருக்குமோ அதை போலத்தான் கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய சபையில் அளவில்லாத பிரியம் கொள்ளுகிறார். எப்படி ஒரு மணவாளனானவன் தன்னுடைய மணவாட்டிக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கிறானோ அதை போலவே கிறிஸ்துவும் திருச்சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். இந்த திருச்சபையை பூரணப்படுத்த வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இருக்கிறார். வசனம் எதற்காக நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது.
கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலே வேதம் இருக்கும், ஆனால் அதை தியானிக்க மாட்டார்கள். இது தவறான ஒரு காரியம். தேவன் விரும்பும் பரிசுத்தம் நமக்குள்ளாக உண்டாவதற்கு திருவசனத்தை நாம் கவனமாக தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், நம்முடைய இருதய பலகையில் அதை எழுத வேண்டும். இந்த திருவசனத்தை கொண்டுதான் தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார், தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எந்த அளவுக்கு வசனத்தை நாம் வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளாக பரிசுத்தம் உண்டாகும். கரை திரை முதலான காரியங்கள் எல்லாம் அகற்றப்படும். நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான ஒரு சபையாக நாம் நிற்க முடியும். இந்த வேத புஸ்தகத்தை எதற்காக தேவன் சபைக்காக கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய வருகையின் நாளிலே இந்த சபைக்குள்ளாக கரை திரை முதலான ஒன்றும் இருக்கக்கூடாது. அது பரிசுத்தமான பிழையற்றதுமான மகிமையான ஒரு சபையாக அவருடைய நாளில் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதற்காக தான் தேவன் தம்முடைய வசனத்தை திருச்சபைக்கு கொடுத்து இருக்கின்றார். நாம் ஆராதனை செய்வது என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே போலவே வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. இந்த வசனம் எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டவைகள். தேவ ஆவியானவருடைய உதவியோடு கூட இதை தியானிக்கும் போது, இதை வாசிக்கும் போது தேவன் நமக்குள்ளாக சுத்திகரிப்பையும் பரிசுத்தத்தையும் உண்டு பண்ணுகிறார். நமக்குள்ளாக இருக்கிறதான கரை திரை முதலான காரியங்களை வசனத்தை கொண்டு அகற்றுகின்றார். பரிசுத்தமான மகிமையான திருச்சபையாக தினமும் தம்முடைய வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை மாற்றுகின்றார். தேவன் விரும்புகிற மாற்றத்திற்கென்று இந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா?